ஹாய், நான் தேவா. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர்லாம் கிடையாது. ஆனால் நான் லாபம் நிறைய பார்த்துருக்கேன். கடந்த 3 வருஷமாக நான் ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, அது உங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு பணம், பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நீங்களும் ஒரு 15,000 20,000 30,000 40,000 சம்பாதிக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கீங்க. க்ரோத் ஆகணும், உங்களுடைய ஃப்யூச்சர் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் பென்னி ஸ்டாக் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த பென்னி ஸ்டாக்கில் ரிஸ்க் அதிகம். ஆனால் அது ஒன்ஸ் ஒரு கிளிக் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எவ்வளோ தான் கீழே இருந்தாலும் அந்த மகுடத்துக்கு நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அது நம்மக்கிட்ட வரும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் தீருவோம் கட்டாயமாக. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுபோல் நம்ம சேகரிக்கிற சின்ன சின்ன காசு நாளைக்கு இந்த கம்பெனி க்ரோத்து லெவலில் போகுனா அது நமக்கு ப்ராஃபிட் தானே. உங்களுக்கு ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு மந்த்லி ஒரு 2,000 உங்களால் சேவ் பண்ண முடியும். உங்கள் யாருக்குமே தெரியாமல் சேவ் பண்ண முடியும், வீட்டுக்கே தெரியாமல். அது என்னுடைய காசு இல்லைங்க, நான் சேவ் பண்ணுறேங்க. நான் அப்படி தாங்க சேவ் பண்ணேன். நான் பென்னி ஸ்டாக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1,90,000 ருபீஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே ரிஸ்க்கான ஸ்டாக் தான். பென்னி ஸ்டாக்னால் ரிஸ்க்கு தான், உங்களுக்கு தெரியாதில்லை. ஆனால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. நான் வாங்கியிருக்கிற கம்பெனியில் ஒரு 5 கம்பெனி எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தா கூட ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான அமௌண்ட்டு தானே. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஸோ இந்த சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் என்கிட்ட கமெண்டில். நான் ஆல்ரெடி ஃபில்லாடெக்ஸ் ஃபேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி பென்னி ஸ்டாக் பற்றி போட்டிருந்தேன். அந்த கம்பெனி ஸ்டாக்கை பார்த்துட்டு அவர் இந்த சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் லிமிடெட் கம்பெனியை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். எனக்கு ஷேர் மார்க்கெட் ஃபுல் அனாலிசிஸ்லாம் தெரியாது, ஆனால் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். என்கிட்ட அந்த திறமை இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 இயர் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரேடிங்கில் போகாதீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நம்ம லோக்கல் தமிழில் தான் பேசுகிறேன். நான் சென்னைக்கு பக்கத்தில் தான், விழுப்புரம் மாவட்டம் தான். ஓகே, நான் அதுக்காக உங்கள் பணம் என்னுடையது அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன். வளர்ந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே போல் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கன்னு நான் விரும்புகிறேன். ஸோ மேலே போகும், ஃபெயிலியர் ஆன பர்சன்டேஜ் கம்மி தான், மேலே போகுன்றது தான் என்னுடைய கால்குலேஷனும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க எது ரிலேட்டடாக அந்த கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல் ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்காங்க. ஸோ வேரியஸ் கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும் இல்லையா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மெடிசன், எதில் கையை வச்சாலும் கெமிக்கல் இல்லாமல் கிடையாதுங்க. அதுதான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல் 41 கோடி தான் இருக்குது. ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஆனால் லாங் டேர்மில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி நம்ம பிஎஸ்சிக்குள்ளே 2012 கிட்டே வந்திருக்காங்க. இந்த கம்பெனி அன்னையிலேருந்து பேலன்ஸ் ஷீட்டு இன்னைய வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இயர்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா இந்த கம்பெனியை எடுத்து பார்க்கலாம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனி என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துலாம், எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், சாரி. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயமே. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது இல்லையா, இது 2022 1:10 அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ 10 ஃபேஸ் வேல்யூவே 1 மாற்றிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்குன்னா 10 ஷேராக மாறி இருக்கும். ஸோ உங்களோட கால்குலேஷன் 10 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் இருந்திருக்கு 2022. ஸோ 10 ரூபா இருந்த ஷேர் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 73 பைசாவுக்கு வந்திருக்கு. ஓகேவா, அதுதான் 73 பைசா. ஸோ 7 ரூபா இருந்துச்சுன்னா 1:10ன்னு மாறுச்சுன்னா 7 ரூபா. அப்போது 10 ரூபாலேருந்து 1 ரூபா தானே வரணும், ஏன் 73 ரூபா வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம்.
போனஸ் ப்ளஸ் ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க 2022மே 2 மாதம் இடைவெளியில் கொடுத்துருக்காங்க கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோவை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2022 கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி இன்னி டேட்டுக்கு 73 பைசா இருக்குது. பென்னி ஸ்டாக்குன்றதுனால உடனுக்குடன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக கொஞ்சம் ஆக்குபை பண்ணுவேன். ஒரு 5000 குவான்டிட்டி ஸ்டாக் நான் வாங்குவேன். எவ்ரி பென்னி ஸ்டாக்கு கண்டிப்பாக நீங்கள் 5000 பென்னி ஸ்டாக் வாங்கணும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகம் தான். 5000ன்றது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்தாலும் கம்மி தான். கண்டிப்பாக சேகரிக்கலாம் உங்கள் ஃப்யூச்சருக்காக. ஏன்னா ஒரு 5000 பென்னி ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1:10 மாறினா என்ன ஆகும்? 50,000 ஸ்டாக்காக மாறும். திருப்பியும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது மாறிச்சு என்ன வேல்யூ என்ன? ₹1 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது ₹10 போனால் ₹1,00,000 போட்ட காசு 10 லட்சம் ஆச்சு. அது மாதிரி தான் ₹1 போட்டால் ₹10. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம எங்கே வந்து அடிப்படை மூலதனத்தை பார்த்துட்டு வைக்கிறோன்றது கண்டிப்பாக முக்கியம். அது கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள். சரி, இந்த கம்பெனி சவாக்கா பிஸ்னஸ் மிஷினை பற்றி பார்ப்போம். ஸோ இது சொன்னது மாதிரி தான் கெமிக்கல் ரிலேட்டடான கம்பெனி. ஸ்க்ராப்பு ரெண்டுத்தையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கம்பெனி. இந்த கம்பெனியோடைய ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இந்த கம்பெனி ₹118 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் போயிருக்கு. ஸோ திருப்பியும் கீழே 2014 கீழே வந்திருக்கு. திருப்பியும் 110 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டவுன் ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி டேக்கு வந்து உங்களுக்கே தெரியும் 2022 வந்து ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பாருங்கள், சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் லிமிடெட் கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து ஸ்ப்ளிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹10 சொல்லி ₹1 மாதிரி இருக்குது. அப்போ 10 ஷேர் இருந்தால் 100 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கம்பெனியோடைய அடிப்படை. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஏன்னா ப்ராஃபிட் இல்லாத கம்பெனியில் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டு போனஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரோஸ் பாருங்களேன். ரெடியூஸ்டு டெப்ட்டு, ஓகே, கடனை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கடன் இல்லாத கம்பெனி மாதிரி தான், கடனை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி டெபிட் டேஸ் பாருங்கள், 20 ஆக்கியிருக்காங்க. 169 20 டேஸ் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். கான்ஸ் இருக்கும், கான்ஸ் எல்லாமே இருக்கும். கான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது ரொம்ப ரொம்ப மைனஸ் இந்த கம்பெனி. அதர்வைஸ் மற்ற எல்லாமே ஓகே. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் கம்மி. மற்றபடி உங்களுக்கு இந்த கம்பெனியில் 2 மைனஸ் இருக்குது. சேல்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் லாஸ் பாருங்களேன். சொன்ன பார்த்தியா 2024 இந்த கம்பெனி பாருங்கள். 2024 6,54,00,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் வந்து 6,84,00,000. ஸோ அப்போ அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் வந்து இந்த வருஷமே கிடையாது, இந்த குவார்ட்டரில். இது வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ப்ராஃபிட்டே இல்லை. சேல்ஸை விட எக்ஸ்பென்சிவ் அதிகமாக போயிருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், இப்போ வேறு வழி இல்லை, கடன் தான் போயிருக்கணும். ஸோ கடன் வாங்கியிருக்கலாம். அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூ போகும் இந்த கம்பெனி. ஸோ உங்களுக்கே தெரியும் 2013 2024 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஃப்ளோ சார்ட்டு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலே அது நல்ல கம்பெனி தான். அது நீங்கள் இதை பார்க்க உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பாரோயிங் சொன்னேன் இல்லையா, பாரோயிங் 0. 2024 செப்டம்பர் மாதம் 0. திருப்பி அவங்க வந்து கடன் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான வழியில் இப்போ வந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் நல்லா போகணும்னு வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க கண்டினியூ பண்ணட்டும். அதே மாதிரி ரிசர்வ் பாருங்கள், 2 கோடியாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். இன்வெஸ்டர் தான் இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய வீக்னஸ்ஸு. 2021 32%, 2022 23%, 2022 7% குவார்ட்டர் இது. ஓகே, அப்படி இருக்கப்ப சடனாக 7% மாறினது வீக்காக இருக்குது. இன்றைக்கி வந்து வெறும் 0.82% தான் இருக்குது. பப்ளிக்கிட்ட தான் 99% இருக்குது. இதுவும் கேஷ் ஃப்ளோவும் தான் பார்க்க வேண்டியது. ஓகே, சேல் மற்றபடி இந்த கம்பெனி எல்லாமே இன்க்ரீஸ் தான். பாருங்கள், சேல்ஸ் க்ரோத் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குன்றதுனால ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகே, அதுதான் இந்த கம்பெனியோடைய மைனஸ்ஸு.
உங்களுக்கே தெரியும் 3 இயர்ஸ்க்கு 28% இருக்குனாலே அது நல்ல கம்பெனி தானே. அதை விட வேறு என்ன வேணும்? நாம் ஏன் 100% போனோம்? பேங்க்கில் போனாலே நீங்கள் போடுற 1,00,000 5% தாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தராங்க மந்த்லி. எப்படி போட்டிங்கன்னா 7% தராங்க. நீங்கள் இதுவே வந்து ஒரு நல்ல கம்பெனி என்னது எஸ்ஐபி அது மாதிரி போட்டிங்கன்னா 12% வருது. ஸோ இது 28% வருது இல்லையா 3 இயர்ஸ்க்கு? வேறு என்ன வேணும்? இதுவே போதுமே. ஸோ அதுதான் சொல்கிறேன், பாருங்கள். ஏன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம ஷேர் மார்க்கெட் கம்பல்சரி நம்ம லைஃப்குள்ளே இருக்கணும். அதில் சிறுக சேகரிங்க. ஒரு மாதத்துக்கு 500 கூட நீங்கள் சேகரிக்கலாமே. அது மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நான் அதுதான் திருப்பியும் சொல்லுவேன். இந்த சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, வீக்னஸ் 3 தான் இருக்குது. ஸோ வீக்னஸ் வந்து PE வந்து 40க்கு மேலே இருக்குது. ஓகே, ஸ்ட்ரென்த்துன்றது 6 ப்ராஃபிட் க்ரோஸ் பண்ணுறாங்க, கடன் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் குவார்ட்டர் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நல்ல கம்பெனி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக சவாக்கா பிஸ்னஸ் லிமிட்டும் வாங்கலாம். அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும். இதனுடைய டார்கெட் வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் 2030 வந்து ₹3 போகும்னு போட்டிருக்காங்க. இதுவே ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபுல்லாக கெமிக்கல் ரேட்ட கம்பெனின்றதுனால இவங்க வேறு கம்பெனி கூட மெர்ஜி பண்ணலாம், இல்லை டைப் பண்ணலாம். அதுபோல் ஏன்னா டீமெர்ஜ் பண்ண முடியாது இவங்க இருக்கிறது. ஸோ இதனுடைய இன்வெஸ்டர் எல்லாமே சிங்கிள் ஹேண்டாக தான் இருக்காங்க. ஸோ ஆனால் டீமெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பப்ளிக்கிட்ட தான் ஷேர் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெர்ஜி தான். வேறு கம்பெனி கூட இவங்க மெர்ஜி ஒரு வேளை பண்ணாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி ரிலேட்டடாக நிறைய கம்பெனி இருக்குங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஐடிசி ஹோட்டல், ஐடிசி அந்த கம்பெனி 2த்தையும் டீமெர்ஜ் பண்ணாங்க. அதனால் வேல்யூ நல்லா போச்சு. அதுபோல் இது வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியே வேறு கம்பெனி கூட இவங்க இங்கே இருக்குது பார்த்தியா. அதானி என்டர்பிரைசஸ், விஷால் மெகா மார்ட்டு, செலோ வேர்ல்டு, ரேடியன்டனு, MMTC, PDC அதுபோல் வந்து இவங்களுடைய கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி வாங்கி ஸ்டார்ட் அப் பண்ணி மேலே போகலாம். 2 ஸ்டார்ட் அப் கம்பெனி சேர்ந்து மேலே போகலாம் அப்படின்னா அப்போ 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போயும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் சிட்டி ஃபைனான்ஸு மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதோட வேல்யூ போச்சு. அது மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி எதாவது கிடைக்கணும்னு இருந்தால் எப்படியும் கிடைக்கணுங்கள. அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு 5000 ஸ்டாக் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பியும் ஸ்பெட்டு போனஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல க்ரோத் ஃபியூச்சரில் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் ஃப்யூச்சருக்கு. சவாக்கா பிஸ்னஸ் மிஷின் ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே, இது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். ஒரு கம்பெனிக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டு கண்டினியூஸாக சப்மிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2010 அவங்க என்ட்ரியான ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரியான நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து உங்களுக்கு இது கம்பெனி ஃப்ராடு அதுபோல் ஏமாத்துகிற கம்பெனிலாம் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான். ஸோ தாராளமாக நம்பி வாங்கலாம். இதனுடைய கம்பெனி பயோடேட்டா ஃபுல்லாக பாருங்கள். கெமிக்கல் ரிலேட்டடான கம்பெனின்றது நம்ம அத்தியாவசியமான தேவை அது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு 5000 ஸ்டாக் இதில் கண்டிப்பாக வாங்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க, ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நான் லாங் டைம் தான். டிப்பன் காசுன்னு சொல்லுவார் ஆனந்த் சீனிவாசன் சார். அதே போல் தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு கீழே ஒரு மாதத்துக்கு ₹500 1000 சேர்த்து வைங்க. சம்பாதிக்கிற மொத்த காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுவும் ரிஸ்க்கு தான். நீங்கள் ஒருவேளை உங்கள் கையில் அது மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற காசை சேர்த்து வச்சு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்கும். எல்லா கம்பெனியுமே ₹5 ₹3 தான் ஆரம்பித்தாங்க. ST எடுத்து பாருங்கள், பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்து பாருங்கள், டாக்டர் ரெட்டி எடுத்து பாருங்கள், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எடுத்து பாருங்கள், சோழா மண்டலம் எடுத்து பாருங்கள். எல்லாமே வந்து ₹6 ₹8 அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து இது பென்னி ஸ்டாக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. 41 கோடி மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதுவும் எத்தனை வருஷமாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஓகே, 94 நான் 94 தான் நான் பிறந்தேன். நான் பிறந்தப்போ தான் கம்பெனி கட்டியிருக்காங்க போல். அப்போலேருந்து இன்னைய வரைக்கும் இருக்குது. 2010 இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க.
அன்னைய டேஸ்லேருந்து இன்னைய வரைக்கும் ப்ராப்பராக எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கம்பெனி தான். கம்பெனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக க்ரோத்தில் போகும். 107 ரூபா வரைக்கும் ஆல்ரெடி போன கம்பெனின்றதை நம்ம மறக்கவே கூடாதுங்க. இந்த கம்பெனி திருப்பி 107 ரூபா போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி 120 ரூபா கண்டிப்பாக போகும். நீங்கள் ₹1 வாங்கி, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் எம்மா கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். ₹1 வாங்குறீங்க, ஒரு 5000 ஸ்டாக் வாங்குறீங்க. நான் சொல்கிற பேர் 5000 ஸ்டாக் வாங்கி ஒரு 73 பைசான்னு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும்னு நினச்சி பாருங்கள். 5000 ரூபாய்க்கு புரியுதுங்களா நான் சொல்கிற கால்குலேஷனு? ஒரு 6800 ஷேர் வருதுங்க 5000 ரூபாய்க்கு. ஓகே, அது வந்து ஒரு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு 10 போடுங்க. 68,000 இன்ட்டு 120 ரூபா போட்டிங்கன்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்களா? அதாங்க லைஃபு. புரியுதுங்களா? எப்படி வேணால் மாறலாம். சவாகா பிஸ்னஸ் மிஷின் லிமிட்டட்ன்றது எங்கே வேணால் போகலாங்க. போகாத கம்பெனி இல்லை இது. இதை பற்றி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இது போகாத கம்பெனி கிடையாது. இந்த சார்ட்டை பாருங்கள். 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து உள்ளே வந்திருக்கு. 2011 உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 120 ரூபா போன கம்பெனிங்க அது. 120 ரூபா போய் தாங்க ரைஸ் ஆகி வந்திருக்கு. திருப்பியும் 2014 9 ரூபாய்க்கு வந்து திருப்பியும் 107 ரூபா வரைக்கும் 2015 போயிருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கீழே வந்திருந்தாலும் கொரோனா வந்து அப்படியே போச்சுங்க. ஸோ இந்த கம்பெனி 2020 வந்து பாருங்கள், கொரோனா டைமில் 44 பைசாங்க. 2022 திருப்பி 23 பைசா. புரியுதுங்களா? 23 பைசா 2022. ஸோ இன்றைக்கி டேஸ்க்கு வந்து திருப்பி 2022 10 ரூபாலேருந்து ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுத்து அதை 73 பைசா கொண்டு வந்திருக்காங்க. அன்னையிலேருந்து அது அப்படியே தான் இருக்குது. ஸோ 1 ரூபாலேருந்து 73க்குள்ளே ஏறி இறங்கியிருக்கு. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. 120 ரூபான்றது சும்மா இல்லைங்க. ₹1 வாங்கி 120 ரூபா போகணுன்னு லக்கு இருந்ததுன்னா போகும். 120 ரூபா போடல, லக்கு இல்லைங்க. 5 ரூபாவது போகுங்க. 5 ரூபாய்க்கு நான் கேரண்டிங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகே, ₹1 வாங்கி 5 ரூபா கொடுக்குறதுக்கு எந்த பேங்க் ரெடியாக இருக்காங்க? நீங்கள் என்ன இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பேங்க்கில் ₹1 போடுறீங்க, 5 ரூபா கொடுத்து ரெடியாக இருக்காங்களா? ஆஃப்டர் 10 இயர்ஸே வச்சுக்கோங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் கொடுக்கும். அதாங்க மார்க்கெட்டு. நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கேஷ் தான் நாங்கள் சேவ் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் சேவ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூங்க.